சார் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி Z5ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு மலையாள படம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை, தன் தம்பிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு வருத்தத்துல இருக்காரு திலீப். கடைசியில ஒரு பொண்ணு அமையுது. ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான ரீல்ஸ் பைத்தியம். ஒரு சேனல் வச்சிருக்கோம். வீட்டுல எது நடந்தாலும் ரீல்ஸா அந்த சேனல்ல போடுறோம். இதனால நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதுல வரக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் இந்த படத்தோட கதை. இது ஒரு காமெடி டிராமா. காமெடி பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆச்சு. கன்சிஸ்டண்டா இல்லைன்னா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் சிச்சுவேஷனல் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. சில இடங்களில் கிரிஞ்சாகவும் இருக்கும், சின்ன பழத்தனமாகவும் சில காமெடியும் உண்டு. அதாவது இந்த சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டி, சோஷியல் மீடியாவில் எதை பார்த்தாலும் அப்படியே நம்பிட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லாமல், ஒரு ப்ரைவசி இல்லாமல் நடக்கிற அத்தனை விஷயத்தையும் ரீல்ஸாக போடுறது, இந்த மாதிரி இன்னைக்கு உள்ள சில ரெலவெண்ட்டான விஷயங்களை வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளேங்கிற ஐடியா நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதே நேரத்தில் அது ரொம்ப அழுத்தமாக நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி, உழுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது. கொஞ்சம் மேம்போக்காக தான் டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஒரு சில காட்சிகள் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதாவது அந்த திலீப்புடைய ஒய்ஃப் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணும். ஒரு எமோஷனலான காட்சி அது நல்லா எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி திலீப்புடைய அம்மா தன் மருமகளுடைய சேனலுக்கு பயங்கர சப்போர்ட்டராக இருப்பாங்க. அவங்களும் எந்துவா சமையல் ப்ரோக்ராம்லாம் அதில் சேனலில் போடுவாங்க. இப்போ திலீப் போய் கேட்கும்போது, டேய் நீயும் உங்கள் அப்பாவும் இத்தனை வருஷமாக என் சாப்பாடை சாப்பிட்டு இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களாடா? ஆனால் சோஷியல் மீடியாவில் பாரு, எத்தனை பேர் என் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி லைக்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஒரு ஃபன்னியாக தான் சொல்லுவாங்க. பட் அந்த காட்சி நல்லா இருந்துச்சு. அதாவது வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் ஒரு அப்ரிஷியேஷனுக்கு இயங்குறாங்க அப்படிங்கிறத நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. திலீப் அந்த ரோலை ஒரு அப்பாவியான ஒரு ரோல் அதை நீட்டாக பண்ணியிருந்தார். ரொம்ப சேலஞ்சிங்கானதெல்லாம் கிடையாது. பட் அந்த கேரக்டர் நீட்டாக அவர் கொண்டு போயிருந்தார். பட் ஹீரோயின் ரனியான்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க நிறைய காட்சிகள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்றபடிக்கு காஸ்டிங் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்க ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் நிறைய ஸ்டீரியோ டைப்பிக்கலான காட்சிகள், சின்ன புலத்தனமான காட்சிகள் நிறைய இருக்கும். கிளைமாக்ஸ் ரொம்ப ஆப்வியஸாக இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கும். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் எதுவுமே இருக்காது. இந்த படத்தை நீ கன்சிஸ்டண்டாக அப்படியே உட்காந்து பார்க்கணுன்னே இல்லை. அப்படியே மூவிங்கில் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். ஸோ ஓவராலாக மலையாள படம்னாலே நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் சூப்பராக கூட இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் பார்க்குறதுக்கு, ஒரு ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஓகேவான ஒரு ஆவரேஜ் படம்.